இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாம் அல்லாத மாற்று மத மக்களுக்கும் என் அஸ்ஸலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பர்காத்தஹு. இன்று தந்தையர்கள் தினம். இந்த தந்தையர்கள் தினத்தை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்றால், ஜூன் 3வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த வருடம் 2024 ஜூன் 16ஆம் தேதி நம்மளுக்கு தந்தையர் தினம் வந்திருக்கிறது. இந்த தந்தையர் தினத்தை பற்றி சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த தந்தையர்கள் தினத்தை பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு கம்யூனிசத்தின் தந்தை காரல் மார்க்ஸ், இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். அதே போல் நம் தேசத்தின் தந்தை, இந்தியாவுடைய தந்தை காந்தியடிகள். அதே போல் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். திராவிட கழகத்தை உருவாக்குனனால தந்தை பெரியார். இப்படி ஒருத்தர் தந்தை தந்தை அப்படின்ட்டு நாம் அழைக்கிறோம். இது எதனானா, ஒரு கொள்கையின் அடிப்படையில் சொல்கிறனால அவங்கள அந்த தந்தை தந்தைன்னு சொல்கிறோம். இதனால் நம்ம அவங்க தந்தை ஆகிட முடியாது. இதே போல் திருக்குரான்லேயும் தந்தையை பற்றி விஷயங்கள் இருக்குது. அந்த தந்தையை பற்றி என்ன சொல்கிறாங்க, திருக்குரான் என்ன சொல்லுது அப்படின்னு வேதங்கள் அறிவும் தலைப்பில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 7வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் ஆதம் ஆதிப்பிதாவாகிய உங்கள் தந்தையை நாம் படைத்தோம். இறைவன் சொல்கிறான், நம்மளுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார் பார்த்தீங்களா, உலகத்தில் முதல் மனிதர் அவர் தான். அவர் மூலமாக தான் இன்னி வரைக்கும் உலகம் அழிகிற காலம் வரைக்கும் வர சன்னதிகள் அவர் மூலமாகவே வந்தது. இது காமன், உலக மக்கள் அனைவருக்கும் அவர் தந்தை இப்படின்னு திருக்குரான் 7:11 சொல்லுது. அதுக்கடுத்தது 22:78 உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நீங்கள் கடைப்பிடிங்கள். இந்த இடத்துல வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அதை பற்றி வலியுறுத்தி இறைவன் சொல்கிறான். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கடைப்பிடிங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 மகன்கள். ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஒன்று ஈசாக் அலைஹிஸ்ஸலாம். ஈசாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்தவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் தான் அவருக்கு பிறந்த பனி இஸ்ராயில் அப்படின்றவங்க தான் யூதர்கள். அந்த யூதர்கள் பாரம்பரியமாக இயேசு கிறிஸ்து வரைக்கும் வராங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் வராங்க. அவர் தான் கடைசி யூதர்களுடைய தூதர், இறை தூதர். ஆனால் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை, ஜீசஸ் கிறிஸ்துவர்கள் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவர்கள் கிறிஸ்துவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை கடைப்பிடிச்சவங்க யூதர்கள், இவரை கடைப்பிடிச்சவங்க, ஜீசஸை கடைப்பிடிச்சவங்க கிறிஸ்துவர்கள். இப்போது ஈசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சன்னதி வந்துடுச்சு. இப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சன்னதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் பிறக்கிறார். இவரும் இஸ்லாத்தில் பங்குள்ளவர். இந்த 3ம் இஸ்லாத்தில் பங்குள்ளவங்க தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த 3 மக்களும், முஸ்லீம்களும் ஏற்றுப்பாங்க, கிறிஸ்தவர்களும் ஏற்றுப்பாங்க, யூதர்களும் ஏற்றுப்பாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவர் இந்த 3 வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு முக்கியமானவராக இருக்கிறார் இன்ஷா அல்லாஹ். இப்போது இந்த தந்தையர் பற்றி பார்த்தோம். இப்போது ஒரு பழமொழி தமிழில் சொல்லுவாங்க, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இதுக்கு ஏற்றாற் போல் திருக்குரானில் முத்தான வசனங்கள் இருக்குது. தந்தை எப்படி ஒரு மகனுக்கு உபதேசம் பண்ணால், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல்கிறத கேட்டால் அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு அந்த பழமொழி சொல்லுது. அதுபோல் திருக்குரானில் முத்தான வசனங்களை இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்ப்போம். லுக்மான், சூரத்து லுக்மான் 31வது அத்தியாயம் 3வது வசனம்.
லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு உபதேசம் பண்ணார். என் அருமை மகனே, நீ இறைவனுக்கு இணையாக்காதே. இணை வைப்பது மிகப்பெரிய பாவம். என்ன சொல்றாருன்னா, வானத்தை, பூமியை, அண்ட சராசரங்கள அது மத்தியில இருக்கிற எல்லாத்தையும் படைச்சது இறைவன்பா. அந்த இறைவனுக்கு நீ இணை கற்பிச்சிடாத. இந்த பூமியில இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வச்சு அவருக்கு இணை கற்பிச்சிடாத. அது பெரிய பாவம் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்தது 31வது வசனம், 31வது அத்தியாயம் 16வது வசனத்துல, என் அருமை மகனே, நீ ஒரு நன்மை செஞ்சாலும் சரி, ஒரு தீமை செஞ்சாலும் சரி, அது கடுகுடைய வித்தளவு இருந்தாலும் சரி, அது பாறைக்குள்ளே இருந்தாலும், வானங்கள்ல இருந்தாலும், பூமியில் இருந்தாலும் நீ செஞ்சா, அதை கேள்வி கணக்கும் கேட்கும்போது அதெல்லாம் கொண்டு வந்துடுவான். ஒரு வித்தளவு இருந்தாலும் உன்னை கேள்வி கணக்கு விசாரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசிக்கிறார். அதுக்கு அடுத்தது அவர் தொடர்ந்து உபதேசம் பண்ணுறார். 31வது அத்தியாயம் அதே 17வது வசனத்தில், என் அருமை மகனே, நீ இறைவனை தொழுது வா, இறைவனை வணங்கி வா, நன்மை கொண்டு மனிதருக்கு ஏவு. நீயும் நன்மை செய்யணும், மனிதர்களுக்கும் நன்மை செய்ய ஏவணும். அதே மாதிரி பாவங்களில் நீயும் செய்யாமல் இருக்கணும், மற்ற மனிதர்கள் பாவ காரியங்கள் ஈடுபடாமல் தடுக்கணும். மேலும் சொல்கிறாரு, உனக்கு ஏற்படுற கஷ்டம், இதனால் சொல்கிறனால உனக்கு பல கஷ்டங்கள் ஏற்படலாம். அந்த உனக்கு ஏற்படுற கஷ்டங்களை நீ பொறுமையுடன் சகிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்தது 31வது அத்தியாயம் 18வது வசனத்தில், பெருமை கொண்டு உன் முகத்தை மனிதர்களை திருப்பிக்காத. இதில் ஒரு பண வசதி வந்துச்சுன்னா, அவனை நான் ஏன் பார்க்கணும், இவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை அடிப்பாங்க. அந்த மாதிரி பெருமை அடிக்காத. பெருமையை கொண்டு உன் முகத்தை மனிதர்கிட்டேருந்து திருப்பிடாத அப்படின்னு அறிவுரை பண்ணுறார். மேலும் அறிவுரை பண்ணுறார், மேலும் பூமியில் நீ கர்வமாக நடக்காத, தற்பெருமை கொள்ளாத, நீதமாக நட, தற்பெருமை அடிக்காத. உன் நடையில் மத்தியத்தை கடைப்பிடி. மத்தியமாக, ஃபாஸ்ட்டாகவும் நடக்கக்கூடாது, ஸ்லோவாகவும் நடக்கக்கூடாது. மத்திய தரத்தில் நட. உன் குரலை, சப்தத்தை மெல்லமாக பேசு. யார்கிட்ட பேசாலும் கத்தி பேசாத, மெல்லமாக பேசு. அதே பூமியில் கர்வம் கொண்டு நடக்காத, தற்பெருமை கொள்ளாத. இது உன் நடையில் மத்திய தரத்தை கடைப்பிடி. நீ பேசுறது சத்தமாக பேசாத, பொறுமையாக நிதானமாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணுறாரு. இது போல் திருக்குரானில் நிறைய தந்தைகளை பற்றி வருதுங்க. சும்மா சின்ன விஷயத்தை நான் சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.